கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு வாரம் தேவன் ஒரு தலைப்போடு நம்மோட பேசிட்டு இருக்கிறாரு. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சத்தமா வாசிங்கப்பா. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இன்னெல்லாம் சேர்ந்து வாசிங்க. எதனால ரட்சிக்கப்பட்டீர்கள்? எபேசியர் 2:5 எல்லாம் சத்தமா வாசிங்க. என்னதுங்க? கிருபையினாலே, சத்தமா சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமாவா இல்லையா? சிஸ்டர் இங்க கவனிங்க, நம்ம பைபிளை பரட்டாதீங்க. இவ்வளவு நேரம் ஆச்சு பைபிள் அந்த எபேசியர் கண்டுபிடிக்கிறதுக்கு. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்ச மாதிரி தான் ஆச்சு. பாருங்க என்ன அந்த வசனம் என்ன போட்டிருக்கு? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை. நான் ஒன்று சொல்லட்டுமா? கவனிங்க. ஒரு சவக்கல்லறைக்கு போனீங்கன்னா, ஒரு செமித்தேரிக்கு போனீங்கன்னா எல்லாம் படுக்க வச்சிருப்பாங்க. அது பெட்டி பெட்டியாக வச்சு அடக்கம் பண்ணி அப்படியே வரிசையாக வச்சிருப்பாங்க. அந்த மரித்த அந்த பெட்டிகள் எப்படியா அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துலேருந்து ஒரு ஆள் மட்டும் டக்குன்னு எழுந்து வந்தா எப்படி இருக்கும்? அட சொல்ல, எப்படி இருக்கும்? 10 படுத்திருக்குது, 1 மட்டும் எழும்புது. இருக்கீங்களா? புரியுதா இல்லையா? அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை அப்படின்னா ப்ளூரல்ல வருது. என்ன இல்ல, என் கூட இருக்கிறவனும் செத்தான், வந்தவனும் செத்தான், போனவனும் செத்தான். செத்தவர்கள் நடுவே இருந்த என்னை. உங்களுக்கு புரியும்படியே சொல்லட்டுமா? யோசேப்புனுடைய கல்லறை, புது கல்லறையில இயேசுவை முதல் முறையா அடக்கம் பண்ணும்போது அடக்கம் பண்ணினவர்களுக்கு தெரியும் இந்த கல்லறை திரும்பியும் திறக்கப்படும் என்பது. சொல்ல பக்கத்தில் இருக்கிறது கல்லறை, இந்த பக்கம் இருக்கிற கல்லறை. ஆனா இயேசுவின் கல்லறை மட்டும் அது உருண்டு அந்த கல்லை புரட்ட தூதர்கள் வந்து உட்கார்ந்தார்களாம். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென். சார், ஒரு ஹாஸ்பிட்டல்ல போனா 10 பெட் இருக்கும். ஆனா ஒரு பெட்ல இருக்கிற எண்ணெய் சொல்லுவா. ஒரு வீட்டுல 10 வீடு பக்கத்தில் இருக்கிறோம். ஆனா என் வீடு மட்டும் எண்ணெய். 9 வீடு பூட்டி இருக்கும். ஆனா ஒரு வீடு மட்டும், சொல்லு, ஒரு டோர் மட்டும் எண்ணெய் ஓபன் பண்ற ஒரு நல்ல தேவன். வெளிப்பாடு வாங்கிக்க. ஹல்லேலூயா. 10 பெட்டில் இருக்கிறவன் வைத்தியனை பார்த்துட்டு இருப்பான். 10 பெட்டில் இருக்கிறவன் கண்ணெல்லாம் அந்த 9 பெட்டில் இருக்கிற அத்தனை பேர் ஒரு வைத்தியனுக்காய் காத்திருப்பான். ஒரே ஒருத்தர் இருந்த நான் அந்த படுத்துல எண்ணெய், இந்த படுக்கையை மாற்றுகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். 9 அல்ல, ஒருவனுக்காக குளத்துல பெதஸ்தாவுல அநேகர் தூங்கிட்டு இருந்தாங்க. டே நைட் சாப்பாடுங்க போயிட்டு இருந்தது. ஆனா ஒருவனை எழுப்ப என் இயேசு குளத்துக்கு போனாரா. 100 பேர் 99 குளத்தில் இருந்தாங்க. அவங்களையே மாற்றுவதற்கு தூதன் வந்தான். ஆனா ஒருவனையே எழுப்ப அந்த தேவனே இறங்கி வந்தாரா. கைகளை தட்டி ஹல்லேலூயா, கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 99 எழுப்ப தூதனை அனுப்பினா. ஒரே ஒருவனுக்காக. தூதன் அல்ல, என் ரெப்ரசன்டேட்டிவ் அல்ல, என்னுடைய அதிபன் அல்ல, நானே நானே ரட்சிக்கிறவன் நானே. ஓ ரபா ஷகனா பௌடமானா துடாபா. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் போற இடம் அது வேற பேஷண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. சரியா? ஒரு ஹார்ட் ஹாஸ்பிட்டலில் வேற பேஷண்ட்ஸ் போக மாட்டாங்க. ஸ்டமக்கில் ப்ராப்ளம் இருக்குன்னா குடல் சம்பந்தமாக போகிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் குடல் சம்பந்தமானவன் மட்டும்தான் இருப்பான். ஒரு கல்லீரலில் ப்ராப்ளம் இருக்குமே, அந்த கல்லீரல் சம்பந்தமான ஆட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இஎன்டி, இயர், நோஸ்,
த்ரோட்டு. இதுக்கு இந்த மூக்கு தொண்டை காதுக்கு இருக்கிறவன் தான் அங்கே உட்காந்துருப்பான். எங்கேயாவது ஒரு அடுப்பு உண்டாயிருக்கான் உட்காந்துருப்பான். நான் சொல்கிறேன், பிரெயின் சம்பந்தமாக, பெருமூளை சிறுமூளை, இந்த மூளை சம்பந்தமானவ உட்கார்ந்துருப்பான். கண்ணுன்னா கண்ணுக்கு வயிற்று வலி உள்ளவங்க உட்கார்ந்துருக்க மாட்டான். கை கண்ணில் உள்ளவன் தான் அங்கே உட்கார்ந்துருப்பான். ஆமே, நான் சொல்லட்டுமா, எலும்பு முறிந்தவன், அந்த எலும்பு முறிந்த அந்த ஆர்த்தோ டாக்டர்கிட்ட வரிசையாக உட்கார்ந்துருப்பான். அப்படி கற்பனைக்கு ஹாஸ்பிட்டலில் போயிருங்க. ஹலோ, என்னவன் நோயோ அவன் வரிசையாக உட்காந்துருப்பான். நான் சொல்லட்டுமா, சாரி, எந்த பேஷண்ட் பல்லுன்னா விட்டுட்டேன்ல, பல்லுன்னு வச்சுக்குவேன், பல்லு டாக்டர்கிட்ட போய் காலை காமிக்க மாட்டான். ஆளு நல்ல வேலை, அவன் மாஸ்க் போடுறதுனால உங்கள் நாத்தம் தெரியல. மாஸ்க் போடாமல் வாயை பொழந்தா தெரியும். சரி போட்டோம், நம்ம பாடு அவன் பாடு. இந்த பல்லை நோண்டி எடுப்பான் பாருங்க, அந்த கரடு முரடான அந்த வாயை புரண்டு, ஐயோ என்னைக்கு பல்லு தேய்ச்சி தொலைஞ்சானோ இவன் தெரியல. அதை எடுக்கிற நேரத்தில் அந்த மாதிரி 10 பேர் உட்காந்துருப்பான். ஓரளவுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஒரு பேஷண்ட்டுன்னா அங்கே பல மருத்துவர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த நோயாளியோ அந்த நோயாளி வரிசையாக உட்காந்துருப்பான்னு சொல்லட்டுமா, பல்லா காலா கையோ வயிறோ தலையோ ஏதோ ஒரு நோய், அந்த நோயுள்ளவன் வரிசையாக உட்காரும்போது அதில் ஒருவனை மட்டும் அப்படியே அந்த ஆண்டவர் வந்து, நீ எழும்பு, எப்படி இருக்கும் எழும்பு. ஐயா நான் சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா, நான் சொல்லட்டுமா, இவ்வளவுதானா? எங்க போச்சு அந்த ஆவியெல்லாம்? சார் 9 பேரும் பல பாவம் பண்ணிருக்கலாம். அக்கிரமங்களில் மரித்திருந்த நம்மை, இவ்வளவுதான். சத்தம் இல்லையா? என்ன வாசம்? கருமங்கள் இருந்த மரித்த எல்லாம் சொல்லுங்க. நம்மை யார் கூட சொல்ல? வாயில தண்ணியை வச்சா எப்படி சொல்லுவேன்? என்னமோ பிரசங்கம் பண்ணி ரொம்ப களைச்சி போன மாதிரி தண்ணி சத்தமாக சொல்லுப்பா. யாரோட? செத்தது நான் தனியா செத்தேன், செத்தது நான் தனியா தான் செத்தேன். பாவம் செய்யும்போது தனியா தான் செஞ்சேன். பல பாவம், கண்ணில் வந்த பாவம், வாயில வயசுல பாவம், கேட்டதுனால் வந்த பாவம், ஹலோ ஹலோ, கையினால் வந்த பாவம், எண்ணத்தில் வந்த பாவம், காலில் வந்த பாவம், எத்தனை பாவத்தை சம்பாரிச்சு உட்கார்ந்துருக்க மகராட்சி. ஒன்றும் தெரியாத மாதிரி முக்காடு போட்டு ஆடு பார்த்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு சொல்றேன், நீ செய்யும் போது தனியா செஞ்ச, வாழ்ந்த போது தனியா வாழ்ந்த. ஓ சொல்லு, நீ ஆமென், நீ செத்த போது தனியா பெட்டியில செத்திருந்த. எங்க சாவு வீட்டில் 2 பேர் சேர்ந்து செத்த மாதிரி பார்க்குறீங்க பெட்டியில். செத்தா தனியா தனியாக தான் வடகம் பண்ணுவாங்க. அழலுயா, அட ஆமாவா இல்லையா? ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு, அப்படி தான் இருப்பார் வீட்லேயும். ஆமாம், நல்ல விஷயம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஆமாம், சாகும்போது பெட்டியில் ஒத்தையில் தான் வைப்பாங்க. நான் சொல்கிறேன், நான் பாவத்தில் மரித்த போதும் தனியாக தான் மரித்தேன். யாருக்கு தெரியாது, நான் மரித்தது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், மரித்ததுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாமம் பண்ணுவாங்க, எல்லாரும் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த வேடிக்கை பார்க்குறவங்களாம் சேர்த்தவன்னு அர்த்தம். கை தட்டுவாங்க எல்லாரும், அல்லேலூயா அல்லேலூயா. எங்கே போனால் இந்த வேடிக்கை, இந்த என்னமோ இந்த பம்பாய் மிட்டாய் பார்த்த மாதிரி தான். இப்படி இப்படி இந்த திருவிழாவில் போனால் என்ன, அங்கே பாரு இங்கே பாரு, அந்த மாதிரி தான் ஆராதிப்பாங்க. எப்படி ஆராதிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு தான் வர்றது. அவன் செத்தவன் அர்த்தம். அப்படியா? சொல்லு வாயை திறந்து. ஆமாவா இல்லையா? என் கண் பாவத்தின் நிமித்தமாக சேர்த்துருந்தது, என் நாவு பாவத்தின் நிமித்தமாக சேர்த்துருந்தது. ஆனால் ஆமாவா இல்லையா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நாக்கே செத்து போச்சும்பாங்க. ஏன்? உணர்த்தியாவே இல்லை. கரெக்டாமா? ஒரே சாப்பாடு டெய்லி, காலையில் கஞ்சி துவையல், கஞ்சி துவையல், கஞ்சி துவையல், மதியம் கஞ்சி துவையல் கொடுத்துட்டே 3 நேரம். டிவர்ஸ் தான். அல்லேலூயா. வாயே செத்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாவது ஏதாவது வாய் ஊர்வன பரப்பன நீந்துவன ஏதாவது கிடைச்சா தானே. அதனால தான் இப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க ஊர்வன மாதிரி. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியறதுக்காக சில உதாரணங்கள் சொல்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், ஏதோ ஒரு பாவத்தில் நம்ம டேஞ்சரில் செத்து போயிட்டோம். ஒன்றா விபத்தில் செத்தோம், தானா செத்தோம், இல்லை வயிற்று வலியை செத்தோம், ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு தப்பு. செத்து போன மரித்தவன என்ன நம்ம பாஷை சொல்ற, செத்து போன நம்மளை சாகும்போது பாவம் தனியாக தான் செய்யறோம். அந்த இடத்துல இயேசுநாதர் ஹெல்ப் பண்ணுற கூப்பிட மாட்டோம். ஆண்டவரே கொஞ்சம் அந்த பொண்ணை பார்க்கணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்க மாட்டோம்.
ஆண்டவரே கொஞ்சம் அந்த சரக்கு ரொம்ப கூட்டமாக இருக்குது, கூட்டமே இல்லாமல் இருக்கட்டும். அட பேச ஒரு மாதிரி உட்காந்துருக்கு. ஆண்டவரே டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது, பிளாக்கில் கொஞ்சம் அப்படி சொல்லுவியா நீ? ஓ சொல்லுவீங்களோ? பார்க்குறத பார்க்க டிக்கெட் பிளாக்கில் கேட்பியா? ரயில்வே இல்லைப்பா, அந்த சினிமா தேட்டர் நம்ம போனால் தானே தெரியும். அங்கே அந்த பாவம் செய்யறதுக்கு ஹெல்ப் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டாரா? ஆமாவா இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரனை கொஞ்சம் லைன் பண்ணித்தாங்கன்னு கேட்போமா? இதெல்லாம் ஆப்போசிட் பார்ட்டி தான் போய் வைக்கும். சரிதானே? நான் பேசுகிறது புரியுதா? அப்போ ஒன்று புரியுது, பாவம் செய்யும்போது ஆண்டவரை கூப்பிட மாட்டோம், ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு தான் யாரை கூப்பிடுவோம்? அட பேச ஐயோ தூதர்களாமா. தப்பு செய்யும்போது செஞ்சிட்டோன்னு வந்து சொல்லுவோம், செய்யறதுக்கு முன்னாடி செய்ய மாட்டோம்னு நிற்கிற ஆள் செய்யாமல் இருக்கிறதுக்கு கூப்பிட மாட்டோம், செஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரை கூப்பிடுவோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். செய்யறதுக்கு முன்னாடி கூப்பிட்டோம்னா தப்பிச்சிருவோம். சரி செஞ்சிட்டோம், இப்போ யாரை தான் கூப்பிடுறது? எவனை கூப்பிட்டாலும் நம்மளை செத்தவனா தான் பார்ப்பான். இந்த ஒரு வார்த்தையை நல்லா மைண்டில் வச்சுங்க. பாவத்தில் ஒரு மனுஷன் மரிப்பதை போல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் டெத்து. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல, பாட முடியல, ஆலயத்துக்கு வர முடியல, துதிக்க முடியல, எல்லாம் இருளடைஞ்சிருக்கும். ஆமாவே இல்லையா? ஜெபிச்சா அந்த கனவு வந்துட்டே இருக்கும், துதிச்சா அந்த நினப்பு வந்துட்டே இருக்கும், முழங்கால் படி போட்டால் அந்த நினப்பு வந்துட்டு, அப்புறம் இன்னும் செத்தவன் நீ பிழைக்கலன்னு அர்த்தம். ஆமாவே இல்லையா? பிழைச்சிட்டிங்கன்னா இப்போ பைபிள் சொல்லுது, அந்த வசனத்தை வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை எல்லாம் சொல்லுமா, மரித்தவர்களாயிருந்த இந்த நம்மைங்கிற இடத்துல என்னைன்னு சொல்லாமா? எல்லாம் வாசிங்க, பைபிளை பார்த்து வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த என்னை கிறிஸ்துவுடனே கூட யாரை உயிர்ப்பித்தார்? அப்படி சத்தமா சொல்லுங்க, சேர்ந்து சத்தமா சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கிறிஸ்துவுடனே கூட என்னை உயிர்ப்பித்தார். இப்போ புரியுது உங்களுக்கு? நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க. சாகும்போது தனியா செத்தீங்க, எழும்பும்போது அவரோடு எழுப்பிட்டார். அவ்வளோ பியூட்டிஃபுல் வேர்டு பாருங்க. சாத்தான் பாவத்துல தனியா விழ வச்சான், ஆனா ஆண்டவர் தனிமையில் இருந்த எண்ணெய் வாழ்வே இல்லை, மாயையா இருந்த வாழ்ந்தையே வாழ்க்கைய. உங்களுக்கு தெரியுமா? குடிக்கிறவன் தனியா போயிடுவான், பொண்டாட்டி விட்டவன் தனியா தான் இருப்பான், புருஷனை விட்டவன் தனியா இருப்பான், அப்பா அம்மா விட்டவன் தனியா இருப்பான், தப்பு பண்றவன் யாருக்கு தெரியாம போவான், தனிமையாக தான் பிசாசு கூட்டிகிட்டு போவான், மறைந்து தான் எல்லாமே செய்ய வைப்பான், யாருக்கு கண்ணில் தெரியாத மாதிரி தான் பண்ண வைப்பான், அதுக்கும் ஐடியா சொல்லி கொடுப்பான், டைமும் கூட சொல்லி கொடுப்பான். இந்த டைமுக்கு போனால் அவளை பார்த்துக்கலாம், இந்த டைம் போனால் அவனை பார்த்துக்கலாம், இந்த டைம் போனால் அதை நம்ம நினச்ச காரியம் தெரிஞ்சிடும், செஞ்சிடலாம். பிசாசு ஹலோ, பிசாசு எப்பவுமே உங்களை தனியாக கொண்டு போய் சூசைட் பண்ண வைப்பான், தனியாக இருந்தாவே செத்துப்போன்னு சொல்லுவான். ஆண்டவர் ஒருத்தர் மட்டும்தான். நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பாருங்கள், நான் உன் கூட இருக்கிறேன்னு யாருமே சொன்னதில்லை. என் ஆண்டோட வேதத்தை தவிர, என் இயேசுவை தவிர உன் கூட வருவதற்கு யாருமே இல்லை. நான் பேசுகிறது புரியுதா இல்லையா? ஆமாவே இல்லையா? நேற்று ஒரு பாஸ்டர் சாட்சி சொல்லிட்டு இருந்தார். ஒரு ஆவி ஒரு தெய்வத்தினுடைய பேரை சொல்லி வந்துச்சான். இவங்க ஊரே தெய்வம்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்களாம். இவர் பார்த்தாரு, இந்த என்ன இப்படி சொல்லுது இந்த ஆவி அப்படின்னு சொல்லி வாடான்னு தான் சோத்திர ஆண்டவரே வாடான்னு அது சொல்லிச்சான். நான் தான், என்ன தான் நீ கண்டுபிடிச்சிட்டியே அப்படின்ச்சான். உடனே அந்த பாஸ்டர் கேட்டார், நீ யார்? நான் இந்த தெய்வத்தினுடைய பேரில் வந்தால் இந்த வீட்டில் இருக்கலாம்னு விளையாண்டு பண்ணேன், அந்த தெய்வத்தை பேரை சொல்லி நான் தான் உள்ளே உட்காந்துருக்கேன்ச்சான். நல்லா கவனிங்க. இந்த ஊருக்காரங்களில் அவங்க வெளியூருக்காரங்க, வெளியூரில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவங்க இப்போ இங்கே விடுதலை ஆயிடுச்சு. இப்போ அவங்க ஊருக்கு போய் ஜோம் பண்ணணும். பௌர்ணமியோ அமாவாசையோ ஏதோ ஒரு நாள் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இந்த 2-3 வாரத்தில் ஏதோ ஒரு நாள் அவங்களுக்கு வந்த நாளில் கூட்டிகிட்டு போயாச்சு. என் பாஸ்டர் பஞ்சாதி பசங்க 2 பேர் படுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஆவி திடீர்னு உள்ள நைட்டு 12 மணிக்கு பிடிச்சிச்சான். பிடிச்சிட்டா எலும்பு நான் போகிறேன்னுச்சான்.
இந்த பாஸ்டர் எந்திரிச்சாரு. எங்கே போகிறேன்? நான் எந்த இடத்துலேருந்து வந்தேன்னு அந்த இடத்துக்கு போகிறேன்னுச்சா. ஹலோ, எந்த இடத்துலேருந்து வந்தேன்னு அந்த இடத்துக்கே போகிறேன்ச்சா. கூட்டிகிட்டு போன்னுச்சு. நீ வான்னு வீட்டம்மா எழுப்புறாரு. ஏய் வாடி, அங்கே நடுராத்திரி கூப்பிடுது காட்டுக்குன்னு. உங்களுக்கு ஒரு வேலையில் தூங்குங்கன்னு சொல்லி அந்த அம்மா இழுத்து போட்டு தூங்கிடுச்சு. பசங்க வாயை பொழந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவர் பார்த்தாரு. அந்த வீட்டுக்காரங்க 2 பேர் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்குள்ள ஆவி பயங்கரமாக ஆடுது. இவர் பார்த்தார். சரி வா போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டார். எங்கே கூட்டிகிட்டு போகுது? 12 மணிக்கு கூட்டிகிட்டு போகுது இந்த பாஸ்டர் போகிறாரு. இந்த மரத்துக்கு அடியில் எங்கே பார்த்தா புளிய மரத்துக்கு அடியில் எங்கே அந்த வெட்டி அந்த பலி செலுத்துவாங்க பார்த்தீங்களா? ஆட்டு ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா? நடந்ததை சொல்கிறேன். அந்த ரத்தத்தை எந்த இடத்துல சிந்தி இருக்குதோ அதே இடத்துல உட்காந்துச்சான். இந்த இடத்துலேருந்து தான் நான் வந்தேன், இந்த ரத்தத்துலேருந்து வந்தேன், இங்கேயே நான் போகிறேன்ச்சு சொல்லி அந்த அம்மா லேடிங்க இந்த வெறும் விரலை வச்சு இந்த கையை வச்சு அப்படி தோண்டிச்சான் குழிய. சரக்கு 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 சரக்கு. நைட்டு 12:30 மணிக்கு தோண்டுனா எப்படி இருக்குமுங்க? இந்த பாஸ்டர் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயங்கிறார். தோண்டிட்டு இப்போ சொல்லிச்சான், இங்கே தான் என்னுடைய இருப்பிடமே, இந்த ரத்தத்திலேருந்து இங்கே தான் வந்தேன், நான் இப்போ போயிடுறேன்ட்டு ஆடு நாடி இனிமேல் இந்த பிள்ளை தொந்தரவே பண்ண மாட்டேன்ட்டு உள்ளே அப்படியே உட்காந்துச்சான். அப்படியே தப்புன்னு விழுந்துச்சு. அந்த அம்மா கிளியர் ஆயிடுச்சு. நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரையும் ஆமேன் கர்த்தர் அவங்களை சந்தித்தார். கரங்களை வைத்து ஆமேன் சொல்லுங்க. நடந்த உண்மையை சொல்கிறேன். தெய்வத்தினுடைய பேரை சொல்லி இது என்னை ஏமாற்றி இருக்குது, இந்த தெய்வங்கள் எனக்கு வேண்டாம், இயேசு தெய்வ போதும்னு மற்ற தெய்வம் அல்லாத அத்தனையும் சுருட்டி ஒரு சாக்கு பையில் கட்டி, ஹலோ சாக்கு பையில் கட்டிட்டு மூட்டையை எடுத்துட்டு அந்த ஊரில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, இவங்க மூட்டையை கட்டி கொண்டு ஆற்றுல போட்டு சொன்னாங்களா, இத்தனை நாள் தெய்வம்னு இது ஏமாத்திருச்சு, என்ன இந்த பேய் என்னை ஏமாத்திருச்சு, இனி இயேசு தான் தெய்வம், ஐயா நீங்கள் இங்கே வந்து ஊழியம் பண்ணுங்கன்னு அந்த ஐயாவை கூப்பிட்டாங்களாம். தெய்வ பிள்ளைன்னு ஒன்று சொல்லட்டுமா, நீ ரத்த பொரியலை தின்றுப்ப, ரத்தத்தை குடிச்சிருப்ப, எத்தனை இடத்துக்கு போய் ரத்தம் கடாய் கிடைக்குது, 700 ரூபா கடாய் தின்னா 700 ரூபா, இப்படி இலவசமாக கூப்பிட்றான்னு சொல்லிட்டு தொப்பி போட்டு போய் உட்காந்து தின்றுப்ப நீயும். இன்னைக்கு சொல்கிறேன், தெரியாமல் மறைஞ்சிருந்து ஃப்ரெண்டு தானே போய் தின்றுப்ப, அந்த ரத்தம் வீட்டை விடாது. ஹலோ, கறி கண்டதில்லை, இங்கிருந்து இங்கே போன எல்லாம் அவ்வளோதான், சத்தம் போட்டக்கூடாது. கறிக்காக ஒரு நேரம் ஜோத்துக்காக ஆண்டவரை மறுதளிச்சு ஆண்டவரை தூசிச்சுட்டு தொப்பி போட்டு உட்காந்து நீ தின்றுந்தீன்னா, இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவரை சொல்லு, பாவத்தில் மரித்து கிடந்த எண்ணெய் எப்படி ஆண்டவரை மறுதளிச்சு சோத்துக்காக ரத்த பொரியல் ஆட்டு ரத்தம் தின்னு போட்டு உட்காந்து ஒருவேளை கடாய் வெட்டிட்டாங்களேன்னு கூட்டமாக கூப்பிட்றாங்க, அந்த நோம்பி கூப்பிட்றாங்கன்னு அத்தனை பேர்த்து முன்னாடி தனியாக தான் செஞ்சேன். நான் சொல்கிறேன், பேய் என்னைக்காவது தனியாக செய்யுமா? பேய் தனியாக செய்யாது, கூட்டமாக தான் செய்யும். நீ நினைக்கிற பாத்திரம் மாற்றிட்டான், பாத்திரத்தை தான் மாற்றிட்டான். அந்த ஆவி எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கும். அது கறியில் மட்டும் இல்லை. ஓ, நீங்கள் நினச்சிங்க கறியில் மட்டும்தான் பேய் உட்காரணும். நீங்கள் அந்த ஊரில் அந்த நோம்பில் போய் தின்ன கிழங்குலையும் கூட உட்காந்துருந்தது தெரியுமா உனக்கு? இல்லை, அவங்க ஆடு வெட்டிட்டாங்க, எனக்கு கோழி தனியாக செஞ்சாங்க, கோழியில் தலையில் வந்து உட்காந்துருந்தது திண்ணையில். அட ஆமாவா இல்லையா? நல்ல விளையாட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு சொல்கிறேன், தனியாக செஞ்சாங்க, கூட்டத்தில் செஞ்சாங்க, என்னை தனியாக கவனிச்சாங்க. அவன் கூட போனதுனால தான் நீ மறுதளிச்சு ஆண்டவர் உட்கார்ந்துருக்கிற. இப்போ சொல்லு, தனியாக கூட்டிகிட்டு போய் சாக வச்சான் பிசாசு, என்னை ஆண்டவர் அந்த தனிமையான அந்த கல்லறை விட்டு, சொல்லு, தனிமையான அந்த பெட்டியை விட்டு, தனிமையான பாடை விட்டு எழுப்பின ஒரு நல்ல இயேசு, பாவத்தில் மரித்து கிடந்த என்ன ஆண்டவர் மறுதளிச்ச என்ன. ஓ, கையை தட்டி துதிக்க மாட்டீங்களோ? விடுதலை வேணும்னா, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, என் தொழிலில் உங்களை ஏமாத்திட்டேன், வேலையில் ஏமாத்திட்டேன், அது சாபம் என் பிள்ளைக்கு வந்திருக்குது, என் குடும்பத்தை பாதிக்கிற எத்தனை பெரிய ஊழியக்காண்ட போனால் விடுதலை கிடைக்காது. பாவத்தில் மரித்த உங்களை விடுதலையானா மட்டும்தான் அவன் குழந்தை விடுதலை ஆகும். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை எழுப்புங்க, அப்ப என் குடும்பம் எழும்பும், நான் ஒருவன் எழும்புறேன். பைபிள் சொல்லுகிறது, யூதா எழும்பட்டும்,
யோசேப்பு எழும்பினான், அவன் குடும்பத்தை பாதுகாத்தான். யோசேப்பு எழும்பினான், தேசத்தை பாதுகாத்தான். யோசேப்பு எழும்பினான், அவன் பெற்றோருக்கு சோத்த போட்டான். யோசேப்பு எழும்பினான், உடன்பிறப்புகள் சோறு உண்டார்கள். யோசேப்பு எழும்பினான், தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒரு ஆமேன் இல்லையா? ஒரு அல்லேலூயா இல்லையா? கை தூக்குனா உயர்த்தப்படுவேன். அல்லேலூயா. என்னைக்கு சொல்லுங்க, என்னை உயிர்ப்பித்தான். என் ஆர்கன்ஸ் உயிர்ப்பிக்கப்பட்டு சொல்லு. என் ஆர்கன்ஸ் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு சொல்ல. என்னுடைய உள் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. என் நாவு உயிர்ப்பிக்கப்பட்டுச்சு. என் நாவுக்கு இப்போ சொரணை தெரியுது. என் கண்ணுக்கு தெரியுது, வெளிச்சம் தெரியுது. என் காதுக்கு அந்த இயர் ட்ரம்ஸ்குள்ள ஏதோ சப்தம் கேட்குது. என் கைக்குள்ள இது மரத்து போயிருந்த மரத்து போயிருந்த கையை என்ன பண்ணாலும் ஆமாம் வெட்டுனா கூட தெரியாது. ஆமாவா இல்லையா? இந்த காலு மரத்து போயிருந்தா வெட்டுனா கூட தெரியுது. அட ஆமாவே இல்லையா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாவே இல்லையா? ஆமா, காலு மரத்து போச்சுன்னா இப்படி எடுத்து காலை தட்டி பாருங்க, ஒண்ணுமே புரியாது. கால் விரித்துச்சுன்னு என்ன ஆகும்? இப்படி இப்படி தட்டினாலும் கையை தட்டினா ஒண்ணுமே தெரியாது. அட ஆமாவா இல்லையா? அட ஆமாவா இல்லையா? மரத்து போயிருந்த என் வாழ்க்கையை, சொரண கட்டவளாய் இருந்த என் வாழ்க்கையை எத்தனை சொன்னாலும் புள்ள கேட்காது. எத்தனை சொன்னாலும் அப்படித்தான் உட்கார்ந்துருப்போம். என்ன சொன்னாலும் ஆண்டவரே வந்து இடியே விழுந்து, உன் தலையில் இடி விழுகிற மாதிரி இருக்குது. அப்படியா? எங்க அது போயிடுச்சு. இருக்கீங்களா இல்லையா? மரத்தினுடைய உருவத்தில் போய் கர்த்தர் உன்னை எழுப்புறாருன்னா அது இப்படித்தான் உட்காந்துருக்கும். புரியாது. எனக்கு சொல்லுங்க, என் ஆண்டவரே மரத்து போய என் வாழ்க்கையை சொல்ல, மரத்து போய சுபாவத்தை, மரத்து போன எண்ணத்தை உயிர்ப்பிக்க வந்துட்டாரு. எப்படி? பாவம் செஞ்ச போது தனியா செஞ்சு செத்து போனேன். அட ஆமாவா இல்லையா? உங்க அம்மாவுக்கு இருக்க மனசு உனக்கு இருக்குதாப்பா? சொல்லு பையா. அட ஆமாவா இல்லையா? நமக்கு குத்தும் வலிக்கும், ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்க ஜாலியா உட்காந்துருமா. அடா டே, நாளைக்கு என்ன நடக்க போகுது உனக்கு ஏதாவது தெரியுமா? பார்த்துக்கலாம். ஒரு எவ்வளோ கேர்லெஸ் தெரியுமா? இப்போ நான் சொல்கிறேன், ஏசு வராரா? எப்பா வரட்டும், பார்த்துக்கலாம். அப்படித்தானே உட்கார பார்த்தா தெரியுது. அட சொல்லையா? ஆமாவா இல்லையா? ஏசு வர்றாருன்னு சொன்ன பயம் இருக்குதா? வரும்போது பார்த்துக்கலாம். வரும்போது நீ பார்க்கலாம், ஆனால் நான் எங்களை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஆண்டவரே மரித்து போன என்ன கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தாரே. எங்க இப்போ என்னை பார்க்கும்போது என்ன தெரியல, கிறிஸ்து வெளிப்படுறாரு. எப்படி வெளிப்படுறாரு? கிருபையினாலே அவர் வெளிப்படுறாரு. அந்த ரட்சிப்பு எப்படி இருந்தா தெரியுமா? 2 மாசமா இப்போ பாரு, நல்ல உடம்பு தேருது. பேய் ஒருத்தருக்கு உள்ள இருந்துச்சுன்னா நல்ல சோறு உண்பான். பார்த்துருக்கீங்களா? 2 பொட்டன சோத்தையும் அப்படியே முழுங்குவான். 10 கிலோ கறி கொடுத்தாலும் போதாதும்பான். நல்ல வயிற்றுல போய் தின்னுட்டே இருப்பான். நம்ம நினைப்போம், ஐயோ இது பேயா மனுஷனான்னு தெரியலையே, இப்படி திங்கிறானே. என்ன பணம் கொடுத்தாலும் இல்லை அப்படி இருப்பான். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்க ஒரு பூர்ணம் இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்க ஒரு சந்தோஷம் இருக்கும். கிறிஸ்தவ முகத்தை பார்த்தாவே சிரிப்பு. எப்படி? நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. உங்கள் முகத்தை பார்த்து எத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு என்னங்க சொல்லுங்க. கிறிஸ்து உயிர்ப்பிச்சிட்டார்னா என் ஆர்கன்ஸ், உள்ளுருக்கிற அவயவங்கள், ஒரு அல்லேலூயா தோத்திரம் சொல்ல, உறுப்புகள் எல்லாமே பேச ஆரம்பிச்சு. நரம்புக்குள்ள ஒரு பச்சை நரம்பு அப்படி வெளியே தெரிய ஆரம்பிச்சு. முழங்கால் பேச ஆரம்பிச்சிடும். என் நாடி துடிப்பு வேகமாயிரும். இல்லையா? அட சொல்லுங்களேன், நாடி வேகமாயிரும். உங்க பல்ச போய் பாருங்க, வேகமா துடிக்கும். கிறிஸ்துவ உயிர் தெழுந்துட்டார், உயிர் வச்சார்னா. ஆமாங்க, மரத்து போயிருந்து நம்மள அப்படித்தானே, நம்மள எல்லாம் மரத்து போன மாதிரி தான். எனக்கு சொல்லுங்க, நல்ல சத்தியத்தை கொடுத்தீங்க. அது எப்படி கிடைச்சதான்? உங்களோட கிருபை, கிரேஸ். அல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க 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 சொல்லுங்க.
கிருபை. நான் இருப்பது கிருபை, நடப்பது கிருபை, புசிப்பது கிருபை, வாழ்வது கிருபை, சாப்பிடுவது கிருபை, வேலை கிடைச்சது கிருபை, குடும்பம் நடத்துவது கிருபை. கிருபை 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 கிருபை. ஒன்னே ஒன்றுங்க, கிருபைன்னா கிரேஸுங்க. என் சம்பளம் கிடைச்சது கிருபை. அவன் ஏமாத்தணும்னு நினைச்சா ராஜா, முடியாதுல்ல. அவர் என் கூட எழுந்திருக்கிறார். ஆமாம், அதான் சங்கீதக்காரன தாவீது 81 சங்கீதம் 1 போட்டுப்பார். ஆமாம், கர்த்தருடைய சபையில் அவர் என்ன எப்படி இருக்காரா? அவர் எழுந்தருளினா. கர்த்தருடைய சபையில் அவர் என்ன செய்யறாராம்? யார் எழுந்தருளி இருக்கிறாரு? ஆனா சொல்ல, சபைக்குள்ள கர்த்தர் எழுந்தருளினார். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்க. நீ பாவத்தில் தான் மரிச்ச, உள்ள வரும்போது மரித்தவனை போல இருந்த. இப்ப சொல்ற ஆண்டவரே, அவருக்குள்ள நீ எழும்பிட்ட. இயேசு வச்ச ஏரியா ஃபுல்லாவே கல்லறையா இருந்திருக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை கல்லறையும் பூட்டி இருந்தது. இயேசு கல்லறை டப்புன்னு ஓப்பன் ஆகும்போது பாதாளம் பயந்துருச்சு. சாத்தானே பயந்துட்டான். ஓ, இவருதான் உயிர் தெழுந்தவரா? அடக்கம் பண்ணனது இவரா தானா? ஐயோ, யோசேப்பு குமார் நினைச்சல அடக்கம் பண்ணணும். அதனால எல்லாம் சிலுவையில் அரைஞ்சோம். எல்லா கள்ளர்கள் மாதிரி இவரையும் கள்ளனாக்கிட்டோம். எல்லா திருடன மாதிரி இவரையும் திருடனாக்கிட்டோம். பரபாசை காப்பாத்தி விட்டு இவரை காப்பாற்ற கூடாது. இவர் செத்தார்னா கிறிஸ்தவமே செத்துதுன்னு நினைச்சோம். தப்பான எண்ணம். சாகருக்கு தான் இயேசு வந்தாரு. என்னை எழுப்ப வராமன்னு சொல்லுங்க, ஒரு அலையில சொல்லுங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்லி நான் ஜெபிக்க போறேன். ஒரு தாய் கர்ப்பவதியாயிருக்கும் பொழுது அந்த பிள்ளை பேருக்காக மருத்துவமனைக்கு செல்லும்போது, அந்த போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ஒன்று செய்வாங்க. டாக்டர்ஸ் லேடிஸ்கிட்ட என்ன வாங்குவாங்க? அவங்க பிள்ளையினுடைய அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா எல்லாம் ஒன்றும் அம்மா அப்பா இல்லை அவங்க புருஷங்கிட்ட என்ன வாங்குவாங்க? சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். என்ன வாங்குவாங்க? எதுக்கு? குழந்தை நல்ல ஆண் குழந்தை பிறக்கணும்னா சொல்ல, சத்தமாக தான் சொல்ல. ஒரே வார்த்தை தான், செத்தாலும் பொழைச்சாலும் மேலே அதுக்கு மேலே எழுதியிருப்பாங்க, மருத்துவமனையோ மருத்துவரோ பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்புன்னு கையெழுத்து போட்டுருவோம். மேலே எழுதுறதுக்கு கையெழுத்து. செத்தாலும் பொழைச்சாலும் அதுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படின்னு ஒரு கையெழுத்து. நான் ஒன்று சொல்லட்டுமா? அதே போல தான் அந்த தாய் குழந்தைய பிறப்பதற்கு உள்ளே போகும்போது பிழைப்பனா உயிர்ப்பனான்னு தெரியாது. என் குழந்தை என்னை விட்டு டெலிவரி ஆனால் போதும். இன்னைக்கு சொல்கிறேன், இயேசு சிலுவையில் மரித்தபோது ஒரு நம்பிக்கை இருந்தது, நானும் நீனும் பிறப்போம்னு. அவருக்கு தெரியும் அந்த கல்லறை ஒரு டெலிவரி என்னது, என்ன ரூம், லேபர் ரூம் மாதிரி போனால் தானே தெரியும். லேபர் ரூம் மாதிரி அந்த லேபர் ரூமுக்குள்ள ஒரு தாயை கொண்டு போவதை போல இயேசுவை அந்த கல்லறையிலேருந்து சிலுவையிலேருந்து கல்லறைக்குள்ளே கொண்டு போகும்போது, படுத்து எழும்பும்போது அவருக்கு தெரியும், இந்த கல்லறை ஓப்பன் ஆகும்போது என் பிள்ளைக்கு சிலுவையிலேருந்து ரட்சிப்பு வரும். இந்த கல்லறை ஓப்பன் ஆகும்போது என் பிள்ளைக்கு பரலோகம் ஓப்பன் ஆகும். இந்த கல்லறை ஓப்பன் ஆகும்போது என் பிள்ளை இந்த பூமியில் பிறப்பா. இந்த கல்லறை ஓப்பன் ஆகும்போது வெளிப்பாடு, இதெல்லாம் கல்லறை ஓப்பன் ஆகும்போது இவனுக்கு நன்மை ஓப்பன் ஆகும். இந்த கல்லறை ஓப்பன் ஆகும்போது இவனுக்கு ஆசீர்வாதம் ஓப்பன் ஆகும். சாபம் நீங்கி ஆசீர்வாதம் ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. அதுக்குரிய பிறப்பிடம் தான் அந்த திரைச்சீலை மேல் தொடங்கி கீழே கிழிஞ்சது. அவர் லேபர் ரூமுக்கு போகிறதுக்காக தான் அந்த திரைச்சீலை கிழிஞ்சது. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை பெற்றெடுப்பதற்கு அந்த சீலை அதாவது திரைச்சீலை ரெண்டாக பிளந்தது. இயேசு உள்ளே பிரவேசித்தார். எனக்குரிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் கிருபையினாலே தந்தார். கிருபையினாலே நாம் பெற்றுக்கொண்டோம். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை திரும்பி வாசிப்போம். அக்கிரமங்களில் மரித்த என்னை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அம்மா, உன் வீடு ரட்சிக்கப்படும். பிரதர் ப்ளீஸ் கவனிங்க. உன் வீடு ரட்சிக்கப்படும். உன் பிள்ளை ரட்சிக்கப்படுவாங்க. உன் வேலையில் ரட்சிக்கப்படுவேன். தம்பி, நீ யார் பெற்ற பிள்ளை எனக்கு தெரியாது. நீ வந்தது ஒரு நோக்கமாக இருக்கலாம்.
அந்த 4 பேர் திமிருவாதக்காரனை தூக்கிட்டு வந்த மாதிரி இந்த குடும்பத்தை நீ சுமந்து வந்தவனாக இருக்கலாம். இன்னைக்கு உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த குடும்பத்தை சுமந்துட்டு வந்த உனக்கு, உன்னை யாருன்னு தெரியுது, ஆவியான உன்னோட பேசுகிறாரு. இந்த 3 பேரை சுமந்துட்டு வர உனக்கு கர்த்தர் அனுமதிச்சார்னா, இன்றைக்கி நீ வீட்டுக்கு போகும்போது கூரையை பிரித்து இறக்கின அந்த 4 பேரோட விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை எழுப்பின அதே கர்த்தர் ஒருத்தர் இருக்காரு. இந்த குழந்தைக்கு ஒரு விடுதலை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். காட் பிளஸ். எழுமி நிற்போம், கண்களை அடைப்போம், ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. அக்கிரமத்திலே மரித்தவர்களாயிருந்த எங்களை நீர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்ததுக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட ஹல்லேலூயா எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பித்த உங்களோட கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கிருபையினால நாங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தா, உங்களோட கிருபை பெரியதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. பாவத்தில் மரித்த எங்களை கர்த்தா நீர் இந்த பகல் உயிர்ப்பித்ததுக்காய் நன்றி. ஹல்லேலூயா. அநேக கர்த்தாவை செத்து கிடந்தது உண்மைதான் ஆண்டவரே. எங்கள் சுற்றிலும் அநேகர் செத்து கிடக்கிற பாவத்துக்கு செத்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் எங்களை கர்த்தாவை கிறிஸ்துவுடனே கூட அப்பா நீர் என்னை எழுப்பின உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா நீர் என்னை எழுப்பினதுக்காய் நன்றி ஆண்டவரே. என் அவயவங்களை கர்த்தர் உயிர்ப்பித்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவத்துக்கு செத்து ஹல்லேலூயா நீதிக்கு பிழைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காய் நன்றி. உடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும், இரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சுக்கொள்ளும், தேவ மகிமையால் நிரப்பும். கர்த்தருக்கு ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்றாரு, கவனிங்க. யாருக்கோ ஏதோ நடக்குது, என்ன பாருங்க. நீ திருடும்போது 3 பேர் திருடர்களாக இருந்தாங்க உன் கூட சேர்ந்து. 3 பேர் உன்னை தனியாக விட்டுட்டு ஓடிட்டாங்க. உன்னை பாவத்துக்கு வழிகாட்டி உன்னை தப்பான வழிக்கு கொண்டு போனவன் உன் கூட இப்போ இல்லை. அவன் செத்து போயிட்டான், உன் கூட இல்லை. ஆனால் இன்னைக்கு நீ உயிரோடு இருக்கிறீன்னா, நீங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, என் கூட வளர்ந்தவன் தப்ப நடந்தவன் எல்லாமே இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டான், நான் மட்டும் தப்பிச்சிருக்கேன். இல்லை, தப்பிக்கல. அதுக்கு பேர் தான் கிரேஸ். என் கூட குடித்தவன் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கான். என் கூட கொலை பண்ணவன், என் கூட தப்பு செஞ்சவன் இன்னைக்கு அவன் பூமியிலே இல்லைங்க. அவன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி நான் குடும்பத்தோடு இருக்கிறேன். ப்ளீஸ், சாரி சார், நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க, உங்களை குறித்து நினைக்காதீங்க. அதுக்கு பேர் தான் கிரேஸ். என் கூட பிறந்தவன் நிறைய பேர் போயிட்டான், என்னை விட்டு செத்து போயிட்டான், வியாதியில் மரித்து கிடக்கிறான். உன்னை உயிர் பிழைக்க வச்சிருக்கிறான்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கிரேஸ், கிருபை. அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்க. பிரதர், ஹலோ, நீ குடித்த குடிக்கு குடல் உருகி சாக வேண்டியது, பிளட் வாமிட் வர வேண்டியது, நீ செஞ்ச தப்புக்கு எல்லாரும் முன்னாடி பகிரங்கமாக கேவலப்பட வேண்டியது ஆண்டவர் காப்பாற்றிட்டார். ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செய்து நீ சிக் பேஷண்ட்டாக இல்லை, டிசீஸ், அதாவது உனக்கு ஒரு வியாதிஸ்தனாக உன்னை ஆண்டவர் பார்க்கல, உன்னை சுகமானவனாய் வைத்திருக்கிறார். உன்னை பலனுள்ளவனா வச்சிருக்கிறேன். ஆண்டவர் என் கூட பேசுறாரு. உன் கூட பிறந்தவங்களை, உன் கூட உள்ளவங்களை தப்பு செய்ய வழிகாட்டின உன் கூட இல்லை, தப்பு செய்ய தூண்டின அவன் கூட இல்லை. எங்க பாவம் செய்யும் போது ஒருத்தி கூட இருப்பான், நண்பர் கூட இருப்பான், ஒரு லவ் பண்றதுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணியிருப்பான், ஒருத்தி ஹெல்ப் பண்ணியிருப்பான், அவன் கூட இல்லை. ஆனா இன்னைக்கு தப்பு செஞ்ச மனசு குத்திட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு நீ பிழைக்கிறேன்னா அந்த தப்பு செய்யறதுக்கு காரணமா இருந்தா உன்னை விட்டு ஓடிட்டா. ரட்சித்த கிருபை என் கூட உன் கூட இருக்க ஒரே ஒரு காரணம், எல்லாரும் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் உன் கூட இருக்கேன். God bless you. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.